சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த பெரியவங்க முன்னாடி நல்ல ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்ட அப்பத்தா இனி சாமி தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அதனால கருப்பு அருள்வாக்கு சொன்னாதான் என்ன ஏதுன்னு ஒரு நல்ல முடிவாக எடுக்க முடியும்னு அங்கே உள்ள அப்பத்தா மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒத்துக்க வேற வழி இல்லாத சாவித்திரியும் இதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. ஆனால் தாமரை பயந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படியும் சாமி நியாயம் பக்கம்தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் தான் போய் சொல்லி இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கேனே, ஒருவேளை கருப்பு மூலமாக உண்மையெல்லாம் தெரிய வந்தால் அவ்வளவுதான், என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இங்கே கருப்பு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சேதுவையும் தாமரையவும் முன்னாடி நிற்க வச்சு உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே இங்கே சேது தாமரையை பார்த்து முறைச்சிக்கிட்டே, கண்டிப்பாக நான் இந்த தப்பை செய்யவே இல்லை, தமிழ்செல்வி என்னுடைய மனைவியாக இருக்க, அவளை தவிர வேற யாரையும் நான் ஏறெடுத்து பார்த்ததும் இல்லை, இந்த தப்பை நான் செஞ்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தாமரை ரொம்பவே பயப்படுறாங்க. என் பக்கம்தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், வெளுத்து வாங்கிடுவாரே இந்த கருப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பயந்துக்கிட்டே இருந்த தாமரை வேற வழி இல்லாமல் அங்கே இல்லை, அன்னைக்கு என் மாமாவோட பிறந்த நாளைக்கு நான் கேக் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் மாமா என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு. கேக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். மாமா செஞ்சது பெரிய தப்பு. என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு தான் நானும் என் அம்மாவும் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே கருப்புக்கு ரொம்ப கோபம் வருது. நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு ரொம்ப சத்தமாக கேட்க, உடனே பயந்துடுறாங்க இங்கே வந்து தாமரை. உடனே இங்கே சாவித்திரியும், தாமரை தைரியமாக சொல்லு தாமரை, நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வேண்டாமா? இவங்களாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்து சேதுவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சரிதானே, எதுக்கும் பயப்படாத, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். சேது மாமா தான் போய் சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலை. அதனால் அவர் செஞ்ச தப்பை எல்லாரும் முன்னாடியும் மறைக்கணும்னு பார்க்குறாரு. தமிழ்செல்வி இடத்துல நான் இருக்கணும். ஆனால் தமிழ்செல்வி எனக்கு பதிலாக சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. இப்படி ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறமாவும் சேது மாமா இந்த உண்மையை மறைக்கிறாரே தவிர்த்து உண்மையை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் பொய் சொல்லலை, உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் மறுபடியும் சாவித்திரி சொல்லி கொடுத்த மாதிரியே தாமரை பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்க, உடனே கருப்பு ஒரு முடிவெடுத்து எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் மாறி மாறி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பூ மிதிக்கணும். அதில் யார் வெளியில் வராங்களோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதா நாம் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த சாமியோட வாக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே சேதுவும் உடனே ஒத்துக்கிறாரு. என் மேலே தப்பே இல்லை நிரூபிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா என் பக்கம்தான் நியாயம் இருக்குது. என்னை என் மனைவி என் அப்பான்னு எல்லாரும் நம்புகிறாங்க. கண்டிப்பாக உண்மை என்னன்னு வெளியில் வரதானே போகுது அப்படின்னு உடனே இங்கே வந்து சேது ஒத்துக்கிறாரு. ஆனால் தாமரை பயந்துடுறாங்க. என்னது இது, பூ மிதிக்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எப்படி நான் போய் அந்த பூ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் இறங்க முடியும்? என் அம்மா சொன்ன பொய்யெல்லாம் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இதில் நான் வசமாக மாட்டிப்பேன். என்னாலலாம் இதை செய்யவே முடியாது. எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு தாமரை பயத்தோடு யோசிக்க, அங்கே இருந்த சாவித்திரியும், என்ன தாமரை நீ பொறுமையாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நம்ம பக்கம் நியாயம் இல்லை, நம்ம போய் தான் சொல்கிறானு எல்லாரும் நம்பிடுவாங்க. நீ சொல்லு, நான் பூ மிதிக்கிறேன்னு தைரியமாக சொல்லு. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அம்மா பார்த்துக்க மாட்டேனா? நீ இப்போ எல்லாரும் முன்னாடியும் சொன்னாதான் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புவாங்க தாமரை. நீ அமைதியாகவே இருக்காதுன்னு சொல்ல. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இப்போவே சொன்னது எல்லாம் பொய் தானே, உண்மையை ஒத்துக்க போகிறேன். என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுமா. பூ மிதிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? அதுவும் பொய் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இப்படியெல்லாம் பயமே இல்லாமல் செஞ்சால் இந்த சாமி என்னை சும்மா விடாதுமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப சூடாக வேற இருக்கும். எப்படிம்மா? என் காலை பற்றி நான் யோசிக்க வேண்டாமா? அதில் இறங்குனாலே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குமா. முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே சாவித்திரி, தாமரையை பயப்படுறா, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக தாமரை இந்த பூ மிதிக்கிறதுல செய்ய தான் போகிறா. தப்பு செஞ்ச இந்த சேதுவே தைரியமாக ஒத்துக்கும்போது எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. என் பொண்ணும் கண்டிப்பாக இதை செய்வா அப்படின்னு தாமரைக்கு பதிலாக சாவித்திரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அப்பத்தாவும், இதில் சேது மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருப்பு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் செஞ்சாகணும். நல்லா விரதம் இருந்து நல்லா வந்து சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன நாளைக்கு இந்த மாதிரி பூ மிதிக்கணும்.
அன்னைக்கு தெரியும் யார் பக்கம் உண்மை இருக்குன்னு. கண்டிப்பாக சாமி சொன்னதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ராஜாங்கம், என் வீட்டில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, இதுலேயும் என் பையன்தான் நல்லவன்னு எல்லாருக்கும் தெரியணும். கண்டிப்பாக சாமியோட அருள் என் பையன் சேதுவுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்த பெரியவங்களும் இங்கே அருள்வாக்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ என்ன, இனி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இங்கே சேதுவாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், பூ மிதிக்கட்டும், இதில் யார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வராங்களோ சாமியோட அருள் அவங்களுக்கு தான் இருக்குன்னு, அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நாமளே ஒரு முடிவெடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே சன்னாசியும், என்ன சாவித்திரி இன்னும் இங்கேயே நின்று வேற என்ன பிரச்சனை செய்யலான்னு யோசிக்கிறியா? நீ போ, சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கே இரு அப்படின்னு சொல்ல, அண்ணே எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் சித்தப்பா வீட்டுக்கு போக மாட்டேன். இது என் வீடு, நான் எதுக்கு சித்தப்பா வீட்டுக்கு போகணும்? அதான் எல்லாரும் சொன்னாங்கல்ல, சேதுவும் தாமரையும் விரதம் இருக்கணும், சாமியை நல்லா வேண்டிக்கணும்னு. நாங்கள் இதே வீட்டில் இருக்கோம், எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு இங்கே சேது தாமரை கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். வா தாமரை, நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தாமரையை அங்கே வந்து தன்னுடைய ரூமுக்கு சாவித்திரி கூட்டிகிட்டு போக, இதை பார்த்து அப்பத்தாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே ராஜாங்க சொல்கிறாங்க, என்ன நடக்குதுங்க, இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, என்னையே அவமானப்படுத்தி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினவ மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிறதா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாரு ராஜாங்கம், எத்தனை நாள் தான் இந்த சாவித்திரியும் தாமரையும் நம்மளை அவமானப்படுத்தி ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரதான் போகுது. சாமியோட அருள் நமக்கும் சேதுவுக்கும் இருக்கிறத சாவித்திரியே தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு அவள் தானாக வெளியில் போக போகிறா. இந்த உண்மை மட்டும் தெரியட்டும், சாவித்திரி மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் யாருன்னு என் பொண்ணு சாவித்திரியே புரிஞ்சுப்பா அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் அமைதியாகவே இருக்காரு. வேறு வழி இல்லாமல் இங்கே தாமரை ரொம்பவே ரூமில் போய் அழுகுறாங்க. என்னம்மா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, நான் போய் பூ மிதிக்கணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சாதாரண விஷயமா? என்னால் முடியுமா? நம்ம பக்கம் பெரிய தப்பு இருக்குது. நான் அப்படிலாம் போய் சாதாரணமாக பூவெல்லாம் மிதிச்சா வேறு சாமியே என்னை சும்மா விடாதுமா. அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சது பெரிய தப்பு, மாமா மேலே இவ்வளோ பெரிய தப்பு இருக்குன்னு பொய் சொல்லியிருக்கேன். அதுலேயும் இப்படி இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, பேசாமல் உண்மையை சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். நாம் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சால் அந்த பிரச்சனை நம்ம பக்கமாக தாம்மா திரும்ப போகுது. எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியவே முடியாது. பேசாமல் நீங்களே உண்மையை மாமா கிட்ட ஒத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்ல, சும்மாரு தாமரை, அந்த கருப்பு முன்னாடி ஏதோ நியாயம் கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. ஆனால் கருப்பாலேயே ஒரு நியாயம் சொல்ல முடியாமல் நம்ம வந்து இந்த பூ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத, என்ன செஞ்சால் இந்த சேது மேலே தப்பு இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். கேக்லேயே அந்த தேவையில்லாத அந்த பொருளெல்லாம் கலந்து சேதுவை அந்த கேக்கை சாப்பிட வச்சு சேது மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்த எனக்கு இப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம். கண்டிப்பாக பாரேன், நீ அங்கே பூ மிதிக்க போகிறதுக்கு முன்னாடியே சேதுவை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சேது மேலே தப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். எங்கள் அண்ணன் ராஜாங்கமே தாலி எடுத்து கொடுத்து சேதுவுக்கும் உனக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்பார். அப்படி நான் செய்ய தான் போகிறேன். அதுக்காக தான் சித்தப்பா வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே தான் தங்குவேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிவிட்டு நம்ம ரூமுக்கே வந்திருக்கோம். நீ கவலைப்படாமல் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிற. அம்மா விரதம்லாம் இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்களேம்மா, நான் சாப்பிடாம தான் இருக்கணுமா? சித்தப்பா வீட்டில் இருந்தால் கூட அவங்களோட பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. இங்கே இருந்தால் அப்பத்தாவே விரும்பின சாப்பாடை சாப்பிட விட மாட்டாங்களேம்மான்னு சொல்ல, நான் இருக்கேன்ல, அங்கே பூ மிதிக்க போகிறது சேது தான். அவன் வேணால் விரதம் இருக்கட்டும், அவன் வேணால் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடாமல் இருக்கட்டும். எவ்வளோ நாள் கழித்து அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணன் பேச்சையே மீறி இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ தான். நமக்கு இந்த சொத்தெல்லாம் கிடைக்கணும். சேது உன்னுடைய வீட்டுக்காரர் ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு எண்ணமாகவே இருக்குது. நீ கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து சாவித்திரி என்னதான் சாவித்திரி இங்கே பயந்துட்டு இருக்கிற தாமரையை சமாதானப்படுத்தினாலும் சாமி மேலே உள்ள பயத்தில் இங்கே வந்து தாமரை ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க. உண்மையை எப்படியாவது எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா? அம்மா என்ன சொன்னாலும் அதுதான் நடக்க மாட்டேங்குதே. கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சி அந்த கல்யாணமும் நின்றுருச்சு.
இப்போ ராஜாங்க மாமா வீட்டில் வேற வந்து இருக்கோம், வெளியில் யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பொய் சொல்லி ஏமாத்துனா கண்டிப்பாக மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது, பெரிய பிரச்சனையாயிரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அம்மா என்னடானா சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பூ மிதிக்கணும்னு வேற சொல்கிறாங்க. இதில் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னா பெரியவங்க முன்னாடிலாம் ரொம்ப அவமானமாயிருமே, உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு இங்கே சாவித்திரி என்ன சொன்னாலும் பயத்தில் இப்படி யோசிக்கிறாங்க தாமரை. சேது மேலே உள்ள பாசத்தில் சேது விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியும் விரதம் இருக்கிறாங்க. இதை பார்த்த ராஜாங்கம் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. சேது மேலே தமிழ்செல்வி அம்புட்டு பாசமாக இருக்கா, அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்ய இந்த சாவித்திரி தாமரைன்னு 2 பேரும் இந்த வீட்லேயே வந்து தங்கிட்டு இருக்காங்க. இவங்களை வெளியில் அனுப்பணும்னு நினச்சாலும் போக மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமாகவே இந்த சாமியால் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு கிடச்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க, இங்கே உடனே அப்பத்தாவும் தமிழ்செல்வி நீ மாசமாக இருக்கம்மா, இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டுருக்க, நீ எதுக்குமா இந்த மாதிரிலாம் செய்யணும்னு கேட்க, என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு அவர் நிரூபிச்சா என்ன, நான் நிரூபிச்சா என்ன, எல்லாம் ஒன்று தானே. இங்கே சேது தாமரையோட கல்யாணத்தை நிப்பாட்ட நான் பூஜை செஞ்சேன். அந்த பூஜையினால தான் இவங்க கல்யாணம் நின்னது. அதே மாதிரி தான் சாமி மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ நானும் விரதம் இருக்கேன். என் வீட்டுக்காரருக்காக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்பத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சேதுக்காக இங்கே தமிழ்ச்செல்வியும் விரதம்லாம் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் தாமரை யாருக்கும் தெரியாமல் விரதமும் இருக்காமல் அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சாவித்திரி சொல்கிறாங்க, நீ கவலைப்படாமல் சாப்பிடு, என் அண்ணன் வீட்டில் எவ்வளோ ருசியான சாப்பாடு கிடைக்குது பார்த்தியா, இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ வசதி வாய்ப்போட வாழ்ந்த நாம இந்த சேதுவாலையும் ராஜாங்க அண்ணனாலையும் வீட்டை விட்டே வெளியில் போய் சித்தப்பா வீட்டில் போய் தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி இங்கே என்னெல்லாம் தாமரை ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க இங்கே வந்து சாவித்திரி. இங்கே ஈஸ்வரி மெதுவாக சாவித்திரி கிட்ட போய் பேசுகிறாங்க. பரவாயில்லையே சாவித்திரி, நீ நினச்ச மாதிரியே வெளியில் போன 2 நாளையிலேயே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டியே. கண்டிப்பாக தாமரை மேலே தான் இங்கே வந்து எல்லாருமே கோபமாக இருக்காங்க. ஆனால் தாமரை மேலே தப்பு இல்லை, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு சேதுவை தாமரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்ல, உடனே சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட எங்கள் முன்னாடி நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் கல்யாணத்தப்ப அந்த செல்லப்பாண்டி ஃபோன் பண்ண உடனே கல்யாணத்தையே நிப்பாட்டி வச்சது முதல்ல நீங்கள் தானே, உங்களால் தானே சேது தாமரையோட கல்யாணமே நின்னது. நீங்கள் அமைதியாக இருந்திருந்தா கல்யாணத்தை என் அண்ணனே செஞ்சு வச்சுருப்பாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையும் எங்களுக்கு வந்திருக்காது. அதனால தான் இந்த விஷயத்தில் நான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு தனியாகவே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன், யாரையும் நான் நம்புறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த கல்யாணம் நடந்திருந்தா உன்னை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது, ஒரு சேலை எடுக்கிறதுல கூட என்னையும் என் பொண்ணு சித்ராவையும் அவ்வளோ அவமானப்படுத்தின நீ இந்த சொத்தை எல்லாம் உனக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டா அதெல்லாம் நடக்க விட்டுருவேனா, நீ திமிரா நடந்துக்கிட்ட, அதனால தான் உன் பொண்ணு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போனா. இப்பையும் என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போகிறேன் சாவித்ரி, நீ இந்த வீட்டுக்கே வந்தாலும் எந்த உரிமையும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கிளம்புறாங்க. இங்கே சாவித்திரி நினைக்கிறாங்க, என்ன செய்கிறது, இவ வேற இங்கே பூ மிதிக்க மாட்டேன்னு சொல்கிறா, அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம மேலே சந்தேகம் வந்துடுமே. இங்கே வேற எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க, ஆனால் இந்த தாமரை விரதம் இருக்காமல் நல்லா சாப்பிட்டுட்ருக்கா, அவள் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. ஆனால் நாம் மாட்டிக்க கூடாது, இனி இந்த வீட்டில் நாம் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கணுமே. வீட்டை விட்டு வெளியில் போனால் அப்புறம் அண்ணன் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்க மாட்டார். என்ன செய்யலாம், என்ன செஞ்சு என் பொண்ணை இந்த சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபம் வருதே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சேதுவும் தாமரையும் பூ மிதிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க. இங்கே சேதுவும் இங்கே தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத தமிழ், என் மேலே தப்பு இருக்காதுன்னு நீ நினைக்கிறல்ல, நீ என்னை நம்புறல்ல, அதுவே போதும். மற்றபடி சாமி நமக்கு துணையாக இருக்க, நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும், தப்பு செஞ்சவங்களுக்கும் சரியான பதில் கிடைக்கணும், அதுக்காக தான் உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, எனக்கு உங்களை பற்றி தெரியும் மாமா, எனக்காகவும் நம்ம வாரிசுக்காகவும் நீங்கள் எவ்வளோ ஆசாசையாக வந்து எல்லாத்தையும் செய்கிறீங்கன்னு உங்கள் அருமை எனக்கு தெரியாதா, நீங்கள் கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க. எனக்கு உங்கள் அத்தை சாவித்திரி மேலேயும் இந்த தாமரை மேலேயும் தான் நிறைய சந்தேகம் இருக்குது, அதனால் நமக்கு நல்லதே நடக்குமாமா, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க தமிழ்செல்வி. எல்லா ஏற்பாடையும் செய்கிறத இங்கே தாமரை பார்க்குறாங்க. ஆனால் சேது எதுக்கும் பயப்படாமல் உண்மை வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தாமரை யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான்,
இந்த பூ இறங்குறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதே. நான் எப்படி பூ மிதித்து உண்மையை நிரூபிக்க முடியும்? என் பக்கம் நியாயமே இல்லை. பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்கேன். காலெல்லாம் சுடும். நான் இதில் வசமாக மாட்டிக்க போகிறேன். தெரியாமல் அதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் இங்கே சேது மாமா மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என்னாலையும் நல்லபடியாக வாழ முடியாது. பேசாமல் இதெல்லாம் தேவையில்லைன்னு உண்மையை ஒத்துக்க வேண்டிதான். என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அங்கே பயந்துக்கிட்டே வந்த தாமரை, வந்த பெரியவங்க, அப்பத்தா, ராஜாங்கம், சேதுன்னு எல்லாரும் முன்னாடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே இருந்தவங்களும், ஏம்மா தாமரை, நல்லா விரதம் இருந்து பூ மிதிக்கிறேன்னு நீதானம்மா சொன்ன. இப்போ அதை நீ செய்யன்னு சொன்னா ஏம்மா அழுதுகிட்டே நிற்கிற? இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. சாமி முன்னாடி நீ சொன்னதை இப்போ செஞ்சாதான் உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் நம்ப முடியும். இல்லைனா நீ சொன்னது எல்லாமே பொய்யின் ஆயிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் பூ மிதிக்க முடியாது. எனக்கு ரொம்ப சுடும். அது மட்டும் இல்லாமல் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்க உடனே சாவித்திரியும், என்ன உண்மையை சொல்ல போகிற தாமரை? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு இறங்கி போயிட்டே இரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்ல, அம்மா சும்மா இறங்குமா. இறங்க போகிறது நான். என்னால் முடியாது. இதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது. எப்படிம்மா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை. நீ இப்போ உண்மையை சொன்னால் நீ மட்டும் இல்லை, நானும் வசமாக மாட்டிக்கிட்டு இத்தனை பேர் முன்னாடி அவமானப்படணும். இதுக்காகவா நான் உன்னை என் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெருசாக திட்டம் போட்டேன். அப்போ நான் சொல்கிற இதையும் கேட்க மாட்டியான்னு சொல்ல, இப்போ நான் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்கிறாங்க. எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்னால் கண்டிப்பாக பூ மிதிக்க முடியாது. அப்படி நான் செஞ்சாலும் பிரச்சனை என் பக்கம்தான் வரும். ஏன்னா நான் பொய் சொல்லிட்டேன். சாமி என்னை சும்மா விடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பயத்தில் தான் இப்போ நான் உண்மையை சொல்கிறேன். சேது மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. அன்னைக்கு அவர் பிறந்தநாள் அப்போ கேக்கை கொண்டு போனேன். என் அம்மா சொன்னபடி கேக்கெல்லாம் கொண்டு போனேன். அவரும் கேக்கை சாப்பிட்டாரு. ஆனால் எனக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கலை. மாமா கேக்கை சாப்பிட்ட உடனே மயங்கிட்டாரு. ஏன்னா அந்த கேக்கில் நாங்கள் ஒரு தேவையில்லாத பொருளை கலந்தோம். அதை சாப்பிட்டு மாமா மயங்கிடுவாருன்னு எங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி மாமாவோட பிறந்த நாளுக்கு இங்கே ராஜாங்க மாமா வீட்டில் உள்ள எல்லாருமே வாழ்த்து சொல்ல வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பெரிய தப்பு நடந்த மாதிரி நானே தான் இங்கே சேது மாமாவுக்கு தெரியாமல் அவரோட ரூமுக்கே போனேன். இது எல்லாமே எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் என் அம்மாவும் போட்ட திட்டம்தான். ஆனால் அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருந்தப்ப செல்லப்பாண்டியால் இங்கே கல்யாணம் நின்றுச்சு. நான் தான் இங்கே சேது மாமா தமிழ்செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோன் பண்ணேன்னு அந்த ஆறுமுகமும் உண்மையை சொல்லிட்டான். நான் எங்களையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. மறுபடியும் இங்கே சேது மாமா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக்கி உனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னை கூட்டிகிட்டு வந்தது என் அம்மா தான். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு சேது மாமா கூட கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே இல்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு யாரும் வேண்டாம். என்னை இப்படியே விடுங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். நான் சொன்னது எல்லாமே பொய் தான். என்னை மன்னிச்சிருங்கன்னு ரொம்பவே அழுகிறாங்க இங்கே தாமரை. உடனே சாவித்திரி, என்ன தாமரை செஞ்சு வச்சுருக்க? வசமாக மாட்டி விட்டுட்ட. இத்தனை பேர் முன்னாடி என்னை தலகுனியை வச்சுட்டியே. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், வசதி வாய்ப்போட எல்லா சொத்தும் உனக்கே வரணும்னு நினச்சது என் தப்பா? இப்படி மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பத்தான் அங்கே சாவித்திரியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே ராஜாங்க ரொம்ப கோவமா, பார்த்தீங்களா, சாமி முன்னாடி நியாயம் மட்டும்தான் உண்மையாக நிற்கும். மற்ற பொய் சொல்கிற யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சா என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு? நீங்கள் எல்லாரும் எதுக்காக வந்தீங்களோ இப்போ உண்மை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் பையன் கண்டிப்பாக இப்படிப்பட்ட தப்பே செஞ்சுருக்க மாட்டான்னு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வந்த பெரியவங்க எல்லாரும் தாமரையவும் சேதுவையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சாவித்திரி இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமரை சாவித்திரியை வெளுத்து வாங்குறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிற சாவித்திரி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே தாமரை, அம்மா அழாதீங்கம்மா, பயத்தில் தாம்மா உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்ல, போதும் போதும், நீ எல்லாம் என் பொண்ணுன்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. உனக்கு என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி அவமானப்படுத்திட்டல. எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இதுக்காக தான் ஆசைப்பட்டியா தாமரை? இதுக்கு சித்தப்பா வீட்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா செய்கிறது, பயமாக இருக்குல்லம்மா. நீங்கள் வேணும்னா தைரியமாக இப்படியெல்லாம் முடிவெடுக்கலாம். ஆனால் இப்படி சாமி விஷயத்தில் நாம் விளையாடக்கூடாதுமா, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுமா. அதனால தாம்மா உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இங்கே அழுகிறாங்க தாமரை. ராஜாங்க ரொம்பவே கோவமாக இருக்காரு. உடனே சன்னாசி சொல்கிறாரு, அண்ணே
இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். பொறுமையாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சாவித்திரி நம்ம தங்கச்சி அவள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணுமேனு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வர வச்சா, இந்த சாவித்திரி எம்பட்டு பெரிய பொய்யை மறைச்சிருக்கா. மறுபடியும் உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியே இந்த சேதுவையும் அவமானப்படுத்தணும்னு நினச்ச சாவித்திரியை இனி சும்மா விடக்கூடாதுன்னே அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ் செல்வியும் ஆமாம் மாமா, இனியும் இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதை விட போலீஸில் மாட்டி விடுறது தான் சரியான முடிவாக இருக்கும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வாங்க, நம்மளை சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. போலீஸை வர வச்சு என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி என் வீட்டுக்காரரையும் உங்களையும் அவமானப்படுத்தினதுக்கு இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு வசமாக மாட்டி விடணுமாமா. அப்போ தான் இந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கொஞ்சமாவது புரிய வரும், திருந்துவாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக தமிழ் செல்வி பேசுகிறாங்க. உடனே சன்னாசி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அங்கே வந்த பெரியவங்களும் ஆமாம் தாமரை எல்லா உண்மையும் சொல்லிட்டா, சாவித்திரி சொன்னது எல்லாமே பொய் தான். இங்கே சேதுவுக்கும் இங்கே தாமரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கலை. சேது தப்பே செய்யலை. இந்த தேவையில்லாமல் இவங்க 2 பேரும் சொன்ன பொய்யால் ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இவ்வளோ அவமானப்பட்டு நின்றுட்டாங்க. அதனால் இந்த சாவித்திரி தாமரையை முதல்ல கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. கொஞ்சமாவது குடும்பம்னா என்ன, பொய் சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. இப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்த பெரியவங்க எல்லாரும் ரொம்ப கோபமாக பேச, அங்கே வந்த போலீஸும் சாவித்திரியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏமா சாவித்திரி, ஏதோ சேது தப்பு செஞ்சுட்டான், என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான்னு சேது மேலேயும் ராஜாங்கத்து மேலேயும் நீ தானமா கம்ப்ளைண்ட் கொடுத்த. ஆனால் தப்பு எல்லாமே உன் பக்கமும் உன் பொண்ணு பக்கமும் தான் இருந்திருக்கு. ஆனால் நீ இப்படி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களையே ஏமாற்ற பார்த்தல, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? குடும்பத்தோட அருமை பெருமை தெரியாமல் இப்படி போய் செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கூடனே சேதுவும் அதனால தான் உங்களை வர வச்சுருக்கோம், இப்போயாவது எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்களை அவமானப்படுத்த மீடியாவிலேருந்து எல்லாரையும் வர வச்சு எங்களை கேள்வி கேட்டு என்னெல்லாம் செஞ்சாங்க என் அத்தை. இப்போ இவங்க மேலே தப்பு இருக்குது, தாமரை சொன்னது எல்லாமே போய் நான் எந்த தப்புமே செய்யலைன்னு தாமரை அவளே சொன்னதை நானும் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா பாருங்க அப்படின்னு வசமாக இங்கே சாவித்திரியவும் தாமரையவும் போலீஸ்கிட்ட மாட்டிவிட, எல்லார் முன்னாடியும் வந்த போலீஸ் ரொம்ப கோவத்தில் சாவித்திரி தாமரையை பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சாவித்திரி பதில் பேச முடியாமல் தாமரையால் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு அங்கேருந்து போலீஸ் கூட போகிறாங்க. தப்பு செஞ்ச சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சரியான பதில் கிடைச்சது மட்டும் இல்லாமல் என் பையன் சேது தப்பே செய்யலைன்னு நமக்கு நியாயம் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷத்தில் இருக்காரு ராஜாங்கம்.